காக்கா படம் வந்து ஒரு அந்த தயாரிப்பாளரும் ஒரு டைரக்டர் பரமனும் போகாத இடம் கிடையாது, அலையாத இடம் கிடையாது. இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்காங்க. ஸோ முதல்ல அவங்க 2 பேருக்கு நம்ம முதல்ல கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்தில் வந்து இனிக்கு பிரபாகர் வந்து ஹீரோ. ஆனால் கதையின் நாயகனாக சென்றவன் இருக்கிறார். இதில் அவரை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக அந்த கதை சுற்றி நடந்துட்டுருக்கு. ஒரு 3 பேர் அவங்களை சுற்றி நடக்கிற கதை தான். அந்த 3 பேரில் ஒருத்தர் பரமன் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தோட ஆடியோ வந்து முதல்ல பாட்டு கேட்டோன்னே நல்லா இருந்தது. அப்புறம் விஷுவல் பார்த்தோம், நல்லா இருந்தது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வேணுங்கிறதுக்காண்டி கலைப்புலி டானசார்ட்ட போய் பேசணும். அவர் எப்பயுமே வந்து உடனே ரிசல்ட்டை சொல்கிறவர், முடியாதுன்ட்டு. பாட்டை கேட்டோன்னே பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, மெலடி நல்லா இருக்கு, சாங்கு கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கலைப்புலி இன்டர்நேஷனல் ஆடியோலேயே இது வெளியிடுறாரு. அது இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். ஏன்னா பல சில்வர் ஜூப்ளி படங்களை தயாரித்தவர், பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்ணவர். அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அஜய் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, நம்ம அஜய் வந்து இந்த படம் பார்த்துட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் நிறையா வரணும், இதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும்ட்டு அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக தியேட்டர்ஸ்லாம் எடுத்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருக்கிறாரு. அவருக்கும் நம்ம இந்த நேரத்தில் ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு நிறைய படங்கள் பண்ண மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து அந்த அளவுக்கு இருக்கும், மெலோடி சாங்கு. முதல்ல அவருக்கு நம்ம முதல்ல இந்த படத்தில், ஏன்னா இந்த விழாவரம் இல்லை திரைக்கு பின்னாடி இருக்க கலைஞர்லாம் அவ்வளோ சீக்கிரம் முகத்தை காட்ட மாட்டாங்க. அதனால அவரும் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. நீங்கள் தைரியமாக உட்காரலாம், பாட்டு நல்லா இருக்கு. இதில் நம்ம பரமன் பற்றி சொல்லணும்னா ஒரே ஆள் எல்லாம் பைக் எடுத்துட்டு அலைஞ்சு இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஒரு பண்ணியிருக்காரு. இந்த கூட்டம் அவருக்காடி கூட்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. நான் நிறைய பேர் வெளியூருக்குலாம் போக வேண்டியிருக்கு. இதில் வந்து ஏற்கனவே அந்த ஆங்கர் வந்து எல்லா பேரையும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறையா இருக்காங்க. கிங் காங்கு, சந்திராயன், அப்புறம் வந்து நம்ம இனிக்கு பிரபாகர், அப்புறம் ஜீவா, அப்புக்குட்டி, எல்லாம் இதெல்லாம் விட அவங்ககிட்ட கூல் சுரேஷ் தான். அவர் பேரை சொன்னாலும் இங்கே கைப்பற்றதுன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அதே மாதிரி கிங்காங் வந்து பேர் தான் கிங்காங், ஒரிஜினல் பேர் சங்கர். எங்கப்பா எட்டி பாரு. 80 எனக்கு சங்கர் வந்து 88லேருந்து தெரியும். நீங்க வந்து ஹை ஸ்பீடு, இப்போ டைரக்டர்னா தெரியும், கேமராவில் வந்து ஹை ஸ்பீடில் வந்து நிறையா ஷார்ட் சாங்கில் ஃபைட்லாம் பார்த்துருப்போம். அது லைவாக ஹை ஸ்பீடில் செய்கிற ஒரே ஆர்டிஸ்ட் கிங்காங் மட்டும்தான். அந்த நாங்கள் அதெல்லாம் கிண்டல் பண்ணோம், ஃபைட் பண்ணும்போது லைவாக பண்ணி பொறுத்துன்னு விழுந்துரு அப்படிமா. இல்லை, சாங்கில் மட்டும்தான் பண்ணுவேன், டெவலப்பில் மட்டும்தான் பண்ணுவேன். மாப்பிள்ள நீங்கள் ஒரு ஹைலைட்டாக அந்த ஒரு நடையை மட்டும் போட்டு காட்டினா சங்கர் நீங்கள் எல்லாம் கை தட்டுவீங்க. ஹை ஸ்பீடில் ஒரு நடை போடுவாங்க பாருங்க, இதுக்கெல்லாம் பேமெண்ட் கிடையாது. ஸோ இந்த உயரம்னா தண்ணி உள்ள ரொம்ப பெருசு. ரொம்ப வந்து அந்த சங்கர் வந்து தன்னோட குடும்பத்துக்காண்டி உழைச்சி இன்னைக்கு அவங்க பசங்கள்லாம் காலேஜில் படிக்கிற அளவுக்கு குடும்பத்தை காப்பாற்றிருக்காப்புல. அதனால அவனுக்கு ஒரு கைத்தட்டுங்க. எதுக்கு சொல்ல வரணும், இதில் எல்லாருமே வந்து சினிமாவில் வாய்ப்பு தேடி வந்தவங்களோட வாய்ப்போட கரெக்டாக பயன்படுத்துறவங்க அதிகம். அதே மாதிரி இந்த திருச்சி சாதனை என்ன இருந்தாலும் ஒருத்தருக்கு பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னா அது வந்து ஏதோ ஒரு திறமையை வளர்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. இந்த காக்கா படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த கிரௌடு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, சப்போர்ட் பண்ணி நீங்கள் எல்லாம் போய் தேட்டரில் முதல்ல படம் பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ரேட்லேயே நீங்கள் படம் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் அதுதான் நீங்கள் இந்த படத்துக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த மாதிரி கூப்பிட்ட உடனே இங்கே வந்திருக்கிற ஜாக்குவா தங்கம் அவர்களுக்கும்,
அதே மாதிரி நம்ம லுலுசபா ஜீவா அவர்களுக்கும் விஜய் ஆதிராஜ் அவர்களுக்கும் இந்த படத்தில் நடிக்கலாருக்கும் நண்பன் நடித்த படத்துக்கு தன் நண்பன் நடித்த படத்துக்காக வந்திருக்கிற சவுந்தர் அவர்களுக்கும் இயக்குனர் சீனு ராமசாமி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவங்க வந்துட்டு போவாங்க. அது இவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். தான் நடிக்காத படமா இருந்தாலும் நண்பனுக்காண்டி வந்த சவுந்தர் அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்ச நடிகருக்கு. அதே மாதிரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சவுந்தரபாண்டியன் வந்திருக்கிறாரு. எதுக்கு சொல்லுங்க, இவங்கெல்லாம் நிலைய வித்வான்கள் மாதிரி சின்ன படங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுறதுல இவங்களுக்கு நிகர் யாருமே இல்லை. ஸோ அவங்க சார்பிலையும் படக்குழுவினர் சார்பிலையும் நடிகர்கள் சார்பிலையும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். படத்தின் இயக்குனர் தேனி பரமன் அவர்களுக்கும் ஆக்சுவலி ஒரு நாள் நான் ஒரு மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அது கோச்சடையான். அவர் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அவர் அதில் பெர்ஃபார்மராக இருந்தார். நான் தலைவருக்கு டூப் பண்ணுற அந்த பொசிஷன் நான் ஒர்க் பண்ணேன். பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. அது 2012 ஏப்ரல் அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷம் பார்க்கவே இல்லை. நானும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம 100 பேர் 150 பேர் எவ்வளோ பேரை பார்க்குறோம். இது மாதிரி 10 வருஷத்தில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேரை பார்க்குறோம். கூட்டத்தில் நிறைய பேர் உண்மையிலே மாறலாம். அவங்களும் அந்த கெட்டப்புக்குள்ளே கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் ஒரு நாள் கேட்டார், இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது, ப்ரோ என்ன ஞாபகம் இருக்காருனாரு. எனக்கு டக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியல. எங்கேயோ பார்த்துருக்கோம், ஆனால் எங்கே பார்த்துருக்கோன்னு தெரியலையே அப்படின்னு நானும் ரீகலெக்ட் பண்ணுறேன். ஒரு ஃபேஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. நல்ல பழகுன ஒரு ஒரு ஞாபகம்லாம் இருக்குது. பட் எனக்கு டக்குன்னு ரீகலெக்ட் பண்ண முடியல. நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி. ஞாபக சக்தி நல்லா இருந்தாலும் நான் நாசால விஞ்ஞானியாக இருப்பேன். நான் நடிக்க வரேன் இல்லையா, படிப்பும் வரல. மெமரி பவர் கம்மின்றதுனால. மெமரி பவர் கம்மியாக இருக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய கசப்பான அனுபவங்களை அன்னன்னைக்கு மறந்துடலாம். ஸோ சில நேரத்தில் ஞாபகம் மருந்து எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவை. ஸோ நான் ஒரு நாள் அவர் சொன்னாலும் எனக்கு ரொம்ப நேரம் ரீகலெக்ட் பண்ணுறேன், பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்தினார், பிரதர் நம்ம கோச்சடையானில் ஒர்க் பண்ணமே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்க, நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணீங்க? ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் சொன்னார். அப்படி தான் திருப்பி நாங்கள் ரீயூனியன் ஆனோம். ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் அவதாரம் எடுத்து இப்படி ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் காணாமல் போயிட்டார். இந்த காக்கா வர மாதிரியே பறந்துடுவார் டக்கு டக்குன்னு. எங்கே இருக்காரு எங்கே வராருன்னு தெரியல. படம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் அங்கே இதே மாதிரி ஃபங்க்ஷன் மீட் பண்ணால், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னாரு. டெஃபினட்டாக வரேன். யார் ஹீரோன்னு? இனிகோ அப்படின்னாரு. இனிகோ பிரதர் எனக்கு நீண்ட கால நண்பர். நீண்ட காலம், அது எவ்வளோ காலம்லாம் தேடிட்டு இருக்காங்க. நீண்ட காலம் இண்டஸ்ட்ரியில் வந்ததுலேருந்து எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பரிச்சயம். இந்த மாதிரி நிறைய விழாக்களில் சந்திச்சிருக்கோம். ஒன்றா சேர்ந்து சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டியது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அதுக்கப்புறம் நண்பர் சென்ட்ராயன் அவரும் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறாரு. கூல் சுரேஷ். கூல் சுரேஷ் எங்களுக்கெல்லாம் மூதாதையர். சந்தானத்தை சினிமா கூப்பிட்டு போனதே, சினிமான டிக்கெட் ஷோ கூப்பிட்டு போனது சொல்லுங்க. காதல் எழுவதில்லை படத்துக்கு கூப்பிட்டு போனதே கூல் சுரேஷ் தான். அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பாடி லாங்குவேஜ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் போக சொன்னால் அது தெரியாத ஆளுங்களே இல்லை. அந்தளவுக்கு ஒரு பெரிய ரீச் ஆகிருக்காரு. அவர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு உண்மையான குழந்தை. அந்த மாதிரி ஒரு பியூர் ஹார்ட். எது சொல்கிறாரோ அந்த அது கரெக்டாக இருக்குமா தப்பாக ரிசீவ் ஆகுமா அதை பற்றிலாம் தெரியவே தெரியாது அவருக்கு. உண்மையிலே ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனிதர். ஸோ அவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் அந்த தேட்டரில் அவருக்கு ஸ்க்ரீனில் கிடைக்கிற ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சந்தானத்துடைய ஒரு படத்தில் கூட பயங்கர ரெஸ்பான்ஸ். வடக்கப்பட்டலையா அந்த டெட் பாடி மாதிரி வச்சு தூக்கிட்டே திரிவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரே தெரிச்சுது. நான் உடனே ஃபோன் பண்ணுவேன், கூலு பயங்கரமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம்பா, ஃபோன் பண்ணியா சந்தானத்துக்கு. தொண்டை ஏற்கனவே கட்டுது வாய்ஸ். ஸோ அது மாதிரி ரொம்ப நல்ல நண்பர்கள். அந்த படத்தில் இன்னும் பிரதர் அப்புக்குட்டி இருக்கார். அவர் ஒரு நேஷனல் அவார்டு வின்னர், மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர். நிறைய வித்தியாசமான கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க.
அந்த இனிய நண்பர் கொட்டாச்சி, அவர் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். அவர் இப்போ தனியாக பயங்கர ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி ஒரு வில்லனுக்கான டெரர் லுக்கில் இருக்கார். நம்ம தென்னிந்தியாவின் ஷாருக் கான், அவர் என்னுடைய இனிய நண்பர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டு இனிய சகோதரர் முனிஷ்காந்த் அவர்கள். ஸோ பெரிய ஒரு டீம் இருக்குது. இந்த படத்தின் தலைப்பு இப்போ தான் வர விஷயத்துக்கு காக்கா, அதுக்கு அண்ணா இன்னும் எழுதுறாருன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு. இப்போதான் அவருக்கு முனிஷ்காந்த் ஞாபகம் வருது. ஸோ இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு காமெடி படமாக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பாடல்கள் அது மேக்கிங் வைஸும் பார்க்கும்போது அழகாக டீசெண்டான ஒரு மேக்கிங் நல்லாவே இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய அளவில் வெற்றி அடையணும். அண்டு இனிகோ அவர்கள் வந்து தொடர்ந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் வந்து இன்னொரு படம் கூட நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு டீசர் கூட எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு, கஜானா அப்படின்னு ஒரு படத்துடைய டீசர். அதுவும் இன்னும் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. ஸோ ஒரு படத்துடைய ப்ரமோஷன் இன்னொரு படத்துக்கான வெற்றியை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எது முதல்ல ரிலீஸ் ஆனாலும் அவருக்கு வந்து அது தொடர்ந்து நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தரட்டும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதரர்களுக்கும் இனிய நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாமே ஜாம்பவான்கள், அவங்களுக்கு என்னுடைய வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். காக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தில் நடிகர் திலகம் ஒரு பாட்டு பாடுவார், காக்கா, அது எல்லாருமே நல்லா ரீச் ஆச்சு. அந்த மாதிரி இந்த டைட்டில் வந்து எல்லாருக்குமே காக்கான்ற டைட்டில் நல்லா ரீச் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தேனி பர்மன் சார் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. அவர் நிறைய படமும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வேடம் கொடுத்துருக்காரு. நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வடிவால் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா லாரி டிரைவராக வருவேன், திருடனாக வருவேன், போலீஸாக வருவேன். இந்த படத்தில் கராத்தே மாஸ்டராக அதில் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 ஸ்டூடெண்ட்டை மிரட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ ஹைட் இருப்பார். அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும், நல்லா இதுவாக பண்ணார் அது. ஆனால் ஏன்னா கராத்தாக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு 100 ப்ரோக்ராம் வந்து கராத்தே ஃபங்க்ஷனில் நான் வந்து கலந்துருக்கேன். எல்லாருக்குமே வந்து அந்த மாணவர்களும் நான் வந்து சர்டிஃபிகேட்டு, பெல்ட், அந்த சான்றிதழெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த படம் வந்து வந்தால் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க. உண்மையிலே அந்த படம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் முரளி சார் வந்து பேர் கண்டிப்பாக சொல்லணும், இல்லைன்னா நாளைக்கு ஃபோன் பண்ணி எனக்கு திட்டுவார். ஏன்டா உன்னை பற்றி நான் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கேன், நீ என்னை பற்றி சொல்லு அப்படின்னாரு. அதனால் வந்து விஜய் முரளி சாருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா இந்த சினிமாவுக்கு நான் ஒரு சினிமா கம்பெனியாக நான் வந்து அடைஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் இருந்தார் அவர். அப்போ வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி கலைப்புலி சேகர் சார் ஒரு படம் பண்ணுறாரு, படம் பேர் வந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், நீ அந்த ஆஃபீஸுக்கு போ, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னாரு. இந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த ஆஃபீஸுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அதே மாதிரி வந்து டேரக்டர் பார்த்தேன், என்னுடைய இதெல்லாம் என்னென்ன தெரியும் அப்படின்னாரு, டான்ஸ் ஆடுவேன். அதே மாதிரி ஜாகிசனுடைய அந்த ஃபைட்லாம் சும்மா எனக்கு தெரிஞ்ச ஹாய் ஹூய் அப்படிலாம் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்துட்டு மறுநாளே ஷூட்டிங் வந்து சாங்கில் வந்து நான் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து என்னை அறிமுகப்படுத்தினார். அதனால இந்த வழிகாட்டியாக இருந்தது விஜய் முரளி சார், அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காக்கா திரைப்படம் வெற்றி பெற நான் கடவுள் பண்ணிக்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி. இந்த காக்கா படத்தில் வந்து நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி. இந்த படத்துடைய கேமராமேன் சுரேஷ் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் கெவின் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படத்துடைய எடிட்டர் சார் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நடித்த நடிகர்கள் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இனிய பிரபார் சார் ஆகட்டும், ரோஷினி, பிறகு நம்ம ஜோடி அவங்க வந்து இன்னைக்கு சிங்கப்பூரில் இருக்காங்க. பிறகு முஸ்லிம் மணிசுக்கு வந்து அப்புக்குட்டி, கிங்காங்கு, கொட்டாச்சி, கூல்ஸ் ரைஸு, நிறைய பேர். ஒரு காமெடி படத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற காமெடி நடிகர் ஃபுல்லாகவே வந்து இந்த காக்கா படத்தில் இருக்காங்க. அத்தனை பேர் இருக்காங்க. ஒரு அழகான ஒரு காமெடி படம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சார் வந்து என்னுடைய ரோல் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காரு. ஏன்னா இந்த படத்துடைய கதைக்கு கதாநாயகனா நான் தான் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சுக்கோங்க. ட்ரெய்லர் கட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஷார்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பாங்க. அதனால கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்குது. இந்த கம்மிங் சூன் படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், டைரக்டர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி.
தேங்க்யூ வெரி மச். காக்கா திரைப்படத்தை பற்றி பேசலான்னு வந்தா நர்மதா என்னைய பற்றி எல்லா டீட்டெயிலையும் எடுத்து உங்களுக்கு அதை அறிவிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரே வரிசையில் 2 வரிசையில் ரொம்ப நல்லவங்களாக உட்காந்துருக்கிறத பார்க்குறேன். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஆட்கள் எல்லாம் வரிசையாக உட்காந்துருக்கிறத மனம் நிறைஞ்சு பார்க்குறேன். ஏறக்குறைய இங்கே இருக்கிற எல்லாரோடையும் நான் சந்திச்சிருக்கேன், பழகியிருக்கேன். அவங்களோட நான் வந்து ஏதோ ஒரு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ணன் கிங் அங்கே உட்காந்துருக்காரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே, நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே கராத்தேன்னு சொல்லி கொடுத்ததே அவர் தான். ஆனால் அவர் எனக்கு கராத்தே தெரியலன்றாரு. ஆனால் இன்னும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்காரு. இந்த படத்தின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய ரவுண்டு வருவீங்க. என்னோட வாழ்த்துக்கள். நான் வந்து குறிப்பாக வந்து நம்ம அருமை தம்பி கூல் சுரேஷ், எனக்கு கூல் சுரேஷ் பற்றி எனக்கு வந்து சரி ஏதோ திடீர்னு வர்றாப்புல, ஒரு தேட்டர் வாசலில் நிற்கிறாப்புல, அந்த படத்தை பற்றி ஏதோ கமெண்ட் அடிக்கிறாப்புல, இப்படி தான் ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருந்துச்சு. இப்போ நம்மலாம் வந்து ஒரு சினிமா குடும்பத்தில் இருக்கோம். திடீர்னு வந்து இந்த கோழிப்பண செல்லத்துறை ரிலீஸ் ஆகி இந்த ஓடிடியில் இந்த படம் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் திடீர்னு எனக்கு கூல் சுரேஷ் ஃபோன் பண்ணாப்புல. ஃபோன் பண்ணி அண்ணா வணக்கண்ணே, அண்ணா வணக்கண்ணே, ஒரு நிமிஷம் நீங்கள் பின்னாடியே பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் பேச முடியாது. அண்ணா தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ணா வணக்கண்ணே, அண்ணா நான் கூல் சுரேஷ் பேசுகிறேன்னே அப்படின்னாரு. சொல்லுங்கள் தம்பி வணக்கம். ஆனால் இதில் மழை ரொம்ப பேஞ்சிக்கிட்டே இருக்குது, எங்கே போகிறோன்னு தெரியல. என்னடா இது இப்படி ஒரு ஃபோன் கால் வருது, மழை பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு, எங்கே போகிறோன்னு தெரியல, நமக்கு ஃபோன் பண்ணுறாப்புலையே, வேறு யாராவது நினச்சி வந்து ஃபோன் பண்ணிட்டாப்புலையா அப்படின்ட்டு. தம்பி இப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும் தம்பி, கொடை எடுத்துகிட்டு வரணுமா? என் பேர் சீன் ராமசாமி தம்பி. ஆனால் தெரிஞ்சுதானே நான் ஃபோன் பண்ணுறேன். சரி என்ன ராஜா? இல்லைண்ணே மழை பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, என்ன செய்யுதுன்னு தெரியல, சரி அமேசானில் படம் பார்ப்போம்ட்டு உங்கள் கோழி பண்ண செலவுரையை பார்த்தேன்னு. என்னண்ணே என்னை இப்படி அழுக வச்சிட்டீங்க அப்படின்னு சம்மந்தம்லாம் பாராட்டிக்கிட்டே இருந்தாப்புல. சரி தம்பி ரொம்ப நன்றி தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்க தம்பி. ஃபோனை கட் பண்ணிட்டேங்க. கரெக்டாக 1 மணி நேரத்தில் எனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறாப்புலங்க. நான் கேட்கவே இல்லை, அவரே பேசி அப்படியே நான் மலைக்கு போய் என்ன என்கிட்ட ஃபோனில் சொன்னாப்புலையோ அதை பேசி எனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறாப்புல. உலகத்தில் இப்படி ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்க முடியுமா? தான் மனசுக்கு பிடிச்ச ஒரு படத்தை உடனே வந்து அதை பேசி அந்த இயக்குனருக்கு நான் உண்மையாக சந்தோஷப்பட்டேன். நான் உடனே ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி ஒரு நம்பர் அனுப்பி இந்த இதை அனுப்பி சார் அவராக அனுப்புகிறார் சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்படி இந்த மேடையில் ஒவ்வொரு சென்ட்ராயன்லாம் வந்து மலையாளத்தில் அவ்வளோ பாப்புலரு. சென்ட்ராயனோட மலையாளத்தில் வந்து அவ்வளோ பாப்புலரு. சென்ட்ராயன் தனியாக பெரிய ரசிகர் பட்டாளமே அங்கே இருக்காங்க. அப்படி அதே மாதிரி ஹீரோயின் அவன் வந்து எனக்கு என் படத்தில் ஹீரோவை நடிக்க வேண்டியவன். இந்த படத்தோட கதாநாயகன் தம்பி என்னப்பா இனிகோ பிரபாகரன் என் படத்தில் ஹீரோவாக நடித்து எல்லாமே பேசி ஈஸி முடித்து கடைசி நேரத்தில் அந்த படம் கேன்சல் ஆச்சு. இல்லை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கணும். ஆடிஷன் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு மிகச்சிறந்த நடிகன் தமிழ் சினிமாவுக்கு. ஒரு வாய்ப்பின் கதவை மட்டும்தான் திறக்கணும். திறக்கணுமோ இந்த காக்கா அந்த கதவை திறக்கணும்னு நான் நினைக்கிறேன். இனிகோ பிரபாகரனுக்கு ஏன்னா உங்களோட ஆதரவும் பத்திரிகையாளர்களாகிய உங்களுடைய ஆதரவும் ஏன்னா இருந்துச்சுன்னா நிச்சயம் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான கதாநாயகனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காக்கா அப்படிங்கிற தலைப்பு இருக்கு பாருங்க, சாதாரண தலைப்பு கிடையாது. முதல்ல இந்த இயக்குனருக்கு இந்த காக்காங்கிற தலைப்பு வச்சதுக்காக நான் பாராட்டுறேன். என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துக்கிறேன்.
காக்காங்கிறது பறவை இனங்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு பறவை. ஒற்றுமைக்கு காக்கா தான் முன்னுதாரணம். அதுவும் இல்லாமல் சாமானிய மக்கள் அன்போடு வளர்க்குற ஒரு பறவை. ஒவ்வொரு வீட்டு ஜன்னல்லையும் வந்து அது உட்கார்ந்துருக்கும். ஒவ்வொரு வீட்டு பெண்களோடையும் அது சிநேகமாக இருக்கும். காக்காங்கிறது ஒரு சாதாரண உயிர் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஹிந்து ஃபிலாசபியில் காக்கான்றது பித்ருக்கள், முன்னோர்கள். அப்படி நம் வாழ்க்கையோட இரண்டரை கலந்த ஒரு பறவை தான் அந்த காக்கா. இந்த படத்துக்கு அந்த காக்காங்கிற பேரை எதுக்காக வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு சிம்பிளா அல்லது ஒரு கதாநாயகனோட பேரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் காக்கா அப்படிங்கிறது மெட்ராஸில் வந்து, நாங்கள் மெட்ராஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள், நாங்கள் வரும்போது மெட்ராஸாக இருந்துச்சு. மெட்ராஸில் வந்து தனிச்சு அலைஞ்சு பேச்சுலராக வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர் யாருன்னா காக்கா தான். மத்தியானம் ஆயிடுச்சுன்றது அவர் தான் சொல்லுவார், சாயந்தரம் ஆயிடுச்சுன்றது அவர் தான் சொல்லுவார். அவர் ஒருத்தர் தான் நம்மகிட்ட ஸ்நேகமாக வந்து பேசுவார். ஸோ அப்போ அந்த காக்காய்ங்கிற இந்த தலைப்பை வச்சதுக்கே நான் இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி படங்களுக்கு அது நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்துக்கு. இப்போ நான் எடுத்த படத்துலேயே கொஞ்சம் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப கம்மி. பட் இந்த படத்தில் நிறைய தெரிந்த முகங்கள் நிறைய இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு பத்திரிகையாளர்கள் தான் பெரிய பலம், ஊக்கம். நலன் சார் நாங்களாம் ஏதோ ஒரு வகையில் இப்படி இப்படி சந்தித்தோம். நலன் சார் தான் வாங்க நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படி போகணும் நாளையக்குனூர்லேருந்து ஆரம்பித்தோம். உண்மையாகவே இங்கே நிற்கிறதுக்கு முழு முதல் காரணம் நலன் சார் மட்டுமே. ஏன்னா நான் வந்தது வேற ஒரு சோழி, என்னை கூட லைட்டாக டேர்ன் பண்ணி விட்டு இந்த ரூட்டில் போனேன். அப்படி ஒரு அவர் கூட ஒர்க் பண்ணேன். அப்புறம் நடிக்கிற மீது ஆர்வம் போயிடுச்சு. அவர் நாளையக்குனூர் படம் இதெல்லாம் பண்ணுறப்ப கூட அவர்கிட்ட, சார் நான் நடிக்கிறதான் வந்தேன்னு சொல்லிக்கிற மாட்டேன், ஏன்னா அப்புறம் எங்கே வந்துன்ற சொல்லி பயந்துக்கிட்டு. ஸோ அதுலேருந்து தொடர்ந்து இப்போ வரைக்கும் நாங்கள் தொடர்பில் இருக்கோம். அவரோட ஒர்க் பண்ணுவேன். ரொம்ப மகிழ்ச்சி சார் வந்ததுக்கு. ஏன்னா அதுதான் எனக்கு பெரிய கிஃப்ட்டு சார் வந்தது. அப்புறம் நிறைய பேர் காக்கானா என்ன, ஏன் அந்த காக்கா டைட்டில் வச்சுருக்கீங்க, இது முழுக்க முழுக்க முழு நில நகைச்சுவை, ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே நகைச்சுவை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான். என்ன காக்கா, காக்கா நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டதெல்லாம் வடையை தூக்குற காக்கா, காக்கானா வடையை தூக்கும். இந்த காக்கா எல்லாமே பாருங்க, எல்லா ஆளை பார்த்தாலே தெரியும், எல்லாமே பொண்ணுங்களை தூக்குற காக்கா. அது எப்படிலாம் தூக்குறாங்க, யாருனால யாரு வந்தாங்க, எப்படி லவ் பண்ணி கடைசியாக ஓகே பண்ணாங்கன்ற மாதிரி முழுக்க முழுக்க சென்றாயனுக்கு அப்புக்குட்டி அண்ணன் வந்து நண்பராகவும், எனக்கு முனிஸ்காந்த் நண்பராகவும். அந்த மாதிரி அப்புக்குட்டி அண்ணன் கூட கேட்டேன், அண்ணா என்னன்னா சென்றாயனுக்கு நண்பர், ஏடா தம்பி நான் என்னடா நீயே போய் வாடா நடிப்புடா அப்படின்னு சொல்லி அண்ணனும் உள்ளே வந்தார். ரொம்ப மகிழ்ச்சி. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு படம் பண்ணுறதுக்கும், ஒரு தயாரிப்பாளரை பார்க்கறதுக்கும், ஒரு ஹீரோவை பார்க்கறதுக்கும், இப்போ எப்படி நம்ம வந்து டெல்லியில் இருக்க சென்னையிலேருந்து ஒரு டெல்லியை போய் பார்க்கறதுக்கு ஒரு சாமானியனுக்கு எவ்வளோ கஷ்டமோ அவ்வளோ இடைவெளி ஹீரோவுக்கும் புதுசாக ட்ரை பண்ணுற இயக்குநர்களுக்கும் முயற்சி பண்ணுறவங்களுக்கும் அவ்வளோ இடைவெளி இருக்குது. ஒரு தயாரிப்பாளரை பார்க்கறதுக்கும் அது சாத்தியம் இருக்கானா இன்னைக்கு சூழ்நிலைக்கு சாத்தியமே இல்லை. நாங்களும் 2015, 16 ஓடித்தான் பார்க்குறோம், வாய்ப்பே இல்லை. அப்போ எப்படித்தான் அந்த படம் எடுத்தோம், யாராவது கேட்டீங்களா? இந்த படத்தோட தயாரிப்பாளர் எங்கே, யாருமே இல்லையே, இருக்காரு. இந்த என்னுடைய நண்பர் வந்து சாதாரண நான் ஒரு டிவி சேனலில் நடிச்சுக்கிட்டு இருக்கப்ப எனக்கு ரசிகராக வந்து அதுலேருந்து நீ தொடர்ந்து என் கூட பேசி டெய்லி 1/2 மணி நேரம் பேசி நானும் எத்தனையோ கம்பெனி ஹீரோ எல்லாம் அப்ரோச் பண்ணி டயர்டாகி போய் லாக்டவுனுக்கு அப்புறமா என்ன செய்யலாம், அடுத்த கட்டம் என்ன, வீட்டிலலாம் எல்லாமே மனசு விட்டாங்க. என்னடா 20 வருஷம் பண்ணாத நீ என்னடா பண்ண போறா, சரி என்ன ஊர் பக்கம் கூட போயிடலாமா, பேசாமல் ஜெராக்ஸ் கடை வச்சிடலாமா வீட்டில், அவங்களுக்கு தகுந்த ஏங்க இப்படி கூட போய் இப்படிலாம் மனசு விடுற நேரத்தில் என்னோட நண்பர் ஃபேஸ்புக்கில் நண்பராக வந்த ஒரு நண்பன் கனடாவில் இருக்காரு. அவரை நான் பார்த்ததில்லை, அவர் என்ன பார்த்ததில்லை, என்னுடைய போட்டோ பார்த்துருக்காரு, அவரை நான் குரலை தான் கேட்டிருக்கேன், அவ்வளோதான் எனக்கு அவருக்குமான விஷயம். என்ன
பண்ணலாம். அப்பதான் இந்த மாதிரி ப்ரோ எங்கெங்கேயோ ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப எட்டா கனியா இருக்கு, வீட்டுல எல்லாம் மனசு விடுறாங்க, சொந்த ஊர்ல இப்போ அடையாளம் தெரியாம போயிடுச்சு, 20 வருஷம் ஆச்சு அந்த ஊரை விட்டு வந்து, இப்போ நான் ஏதாவது ஒன்று பண்ணாம போனா அது சரியா இருக்காது அப்படின்றப்பதான் அவர் சொன்னாரு, நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க, உடனே ஆபீஸ் போடுங்க, எல்லாம் தானா நடக்கும், நான் மட்டும் உங்களை பார்த்தேன், எல்லாம் நல்லபடி அதே மாதிரி சொன்னோம். கடை கடந்து ஆபீஸ் போட்டோம், படம் ஆரம்பிச்சோம், இன்னைக்கு ஆடியோ லான்ச்சில் வந்து நிற்கிறோம். காதல் கோட்டை படத்தை விட நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் காதல் கோட்டை தான் இல்லையா, இது நட்பு கோட்டை மாதிரி. ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவர் யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. இன்னைக்கு நான் தயாரிப்பாளர் யூனியன்ல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல நான் ஒரு மெம்பர், என்னை மெம்பர் ஆக்கி டைரக்டர் ஆக்கி 3 ஹீரோவில் ஒரு ஹீரோவை நடிக்க வச்சு என்னை பாட்டு எழுத வச்சு இன்னைக்கு அந்த படத்தை ஆடியோ லான்ச்சுக்கு அவங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஸ்கூல் லீவ் கிடைக்காங்களா, அவங்களால வர முடியல, அவங்க இப்போ கனடாவில் இருக்காங்க. அந்த நண்பனுக்கு நான் நன்றி சொல்றதை விட, எங்களுக்கு கூட நீங்க அங்க இருக்கீங்கல்ல, நல்லபடியாக நடத்துங்க, நான் ஒரு வாரத்தில் வந்து சேர்ந்துடுறோம். ஷூட்டிங் ஆரம்பிச்சு 10 நாள் கழிச்சு தான் வந்து அவங்க ஃபேமிலியோட வந்து எங்க கூட இருந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிச்சு மறுபடியும் கிளம்பி அவங்க நாட்டுக்கு போனாங்க, குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. 10 நாள் கழிச்சு வந்து சொல்றாரு, நீங்க தானே அந்த படமே, ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க ஊர்ல இருந்து கிளம்புறப்ப சொல்லியிருக்காங்க, சினிமான்னா அவங்க முன்ன பின்ன மாற்றி பேசுவாங்க, தப்பான கணக்கு காட்டுவாங்க, இருக்க தொழிலை விட்டு வேற தொழிலுக்கு போயிடாதீங்க, தேவையில்லாத வேலை அப்படின்னு எத்தனையோ பேர் பயமுறுத்திருக்காங்க. இப்ப வரைக்கும் அவர் வச்ச நம்பிக்கை 100%, 1000% நேர்மையாகவும் உண்மையாகவும் வெளிப்படத்தன்மையோட 100% ஒவ்வொரு நொடியும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப என்ன விட அவரு சினிமா மேல ஆர்வம் வந்து அடுத்த படம் எப்போ எடுப்போம், எப்போ அறிவிப்பு விடுவோம்ன்ற ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கோம். கூடிய விரைவில் அடுத்த அப்டேட் வரும். ஹாய் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நேரமா ரொம்ப காமா உட்காந்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஜின்னா சார், தேங்க்ஸ் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. எங்க இருக்கீங்கன்னு தெரியல, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரெய்லரே பார்த்துட்டு ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்தேன்னா த ஃபர்ஸ்ட் டைம் இந்த காக்கா மூவி தான். ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி அவுட் எடுத்து ரிலீஸ் பண்றது சின்ன விஷயமே கிடையாது, ரொம்ப கஷ்டப்படணும், அதுக்காக நிறைய பேரோட உழைப்பு, கடின உழைப்புலாம் தேவை. அப்படி இந்த படத்துக்காக உழைச்ச, கடின உழைப்பை கொடுத்த அனைவருக்கும் இது ஒரு வெற்றி படமா அமையணும்னு நான் வாழ்த்தி விடை பெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். காக்கா படம் பெரிய வெற்றி பண்ணோம். நாங்கள் தயாரிப்படத்தக்கது இப்போ ஒரு ஓடிடி மட்டும் பேசிட்டுருக்கோம். எங்களால் முடிஞ்ச சின்ன தயாரிப்புக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவோம். அதேமாதிரி ஜின்னா படம் எல்லா படமும் ஹிட்டு. அவர் இந்த படம் பண்ணிட்டு எனக்கு பெருமையாக இருக்குது. எங்கள் நண்பர் ஜின்னா, அவரையும் வாழ்த்துறேன். அதே மாதிரி டேரக்டர் என்னை பார்த்துருக்காரு, வீட்டுக்கு வந்திருக்காரு என்னை பார்க்க, அவரையும் வாழ்த்துறேன். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துறேன். நன்றிங்க. நன்றி நன்றி, எல்லோருக்கும் நன்றி. மீடியா நண்பர்களுக்கும் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் மனமாத நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு 15 வருஷம் முன்னாடி சொன்னார், இந்த பாட்டுக்கு நீ தான் மியூசிக் டைரக்ட் பண்ணணும். நானும் இப்போ வந்து அது ஞாபகம் வச்சு என்னை வந்து வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. ப்ளஸ் இதில் வந்து 2 பாட்டு பண்ணியிருக்கோம், கேட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு காமெடி படம் ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னா அது காரணம் உங்க படங்கள் துல்லாத மகன் துள்ளலாம் எவ்வளோ கதை இருந்தாலும் அதில் ஒரு காமெடி இருந்துக்கிட்டே இருக்கும். காமெடிங்கிறது ஒரு பெரிய படம். நாங்களாம் காமெடிக்காக தான் நல்லா சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன ஹீரோ வரைக்கும் ஒரு மாதிரி கொண்டு போயிடுச்சு. சந்தோஷம், எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து எனக்கு சினிமா கொடுத்துருக்குங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரம வந்து என்னுடைய நண்பர், சொன்ன மாதிரி அவர் இந்த சாலை கிராமத்தில் நானும் நிற்காத இடம் கிடையாது, அந்த மாதிரி நின்று பழகின நண்பர் தான் பரம. சென்றாயன் நானும் ஒன்றா வந்து பல வேலைகள் செஞ்சுருக்கோம். பல வேலைகள்லாம் நீங்கள் வேற மாதிரி நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் இல்லை. கல்யாண வேலையில் சமையல் முத கொண்டு நாங்கள் வந்து ஒன்றா போயிருக்கோம், தம்பி கூட பழகிருக்கோம். ஆஃபீஸுக்கு போகிறதுல பெரிய போட்டி இருக்கும். இந்த ஆஃபீஸ்க்கு அவன் போயிட்டாங்க, நம்ம வாய்ப்பு அங்கே போயிருமா இங்கே போயிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் ஆஃபீஸ் கூட சொல்ல மாட்டோம் ஒரு சூழ்நிலையில். அதுக்கப்புறம் ஒரு மனப்பக்கம் வருது, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் வந்து அப்புறம் நம்ம அட்ரஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த சினிமாவில் வந்து ஒருத்தர் உருவமாக ஒருத்தர் வந்து அதில் ஒரு சின்ன ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி சென்றவங்க காமெடி நடிகர்னால 2 பேருக்கும் ஒரு சின்ன போட்டி அப்பவே இருந்தது. ஆனால் அப்படி கிடையாது, எனக்கு தம்பி மாதிரி தம்பியை தான் எப்பவுமே ஒரு ஃபோன் கான்டாக்டில் நாங்கள் கிட்டத்தட்ட வருஷங்கள் சொன்னால் வயசு தெரிஞ்சு போவோம், அதனால சொல்ல வேணாம்.
பல வருஷங்கள் சினிமாவுக்கு வந்து அவன் வந்ததுலேருந்து எனக்கு பழக்கம். அதே மாதிரி பரமா இருக்கட்டும். இனிமே வந்து எனக்கு அழகர் சாமியின் குதிரையில் முதல்ல இன்ட்ரடியூஸ் பழக்கம். அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட்டு அங்கே பார்த்துருக்கேன், காய் தான்ட்டு. 2 பேரும் சேர்ந்து நடிச்சது ரொம்ப ஹாப்பி. ஒரு சீன் நடிச்சுட்டு பின்னாடி வந்து அதே யோசிக்கிறது இருக்கு. அது இனியோ சார்ட்ட வந்து பிரபாகர்ட்ட வந்து பார்க்கலாம், நான் நல்லா பண்ணனா எப்படின்னு அதை கேட்டு திரும்ப திரும்ப நல்லா பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இனியோ பிரபாகர்ட்ட ரொம்ப இருக்கும். அந்த விஷயம் வந்து இந்த சாங்ல நம்ம பார்த்தோம். ஒரு ரியாக்ஷன்லாம் கலகி இருந்தப்பல, பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய ஹீரோவாக வரணும். ஏன்னா ஹீரோவாக நடிக்கிறது சும்மா கிடையாதுங்க. நாங்களாம் வந்து எங்கள் உருவத்தை பார்த்துட்டாங்க. ஒரு வயசுக்கு ஹீரோ நடிக்கும் போது அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டயர்டாகிடக்கூடாது. ஸ்க்ரீனில் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இனிய பிரபாகர் சொல்லவே வேணாம். எப்பவுமே பாதாம் முந்திரி எல்லாமே வச்சுட்டு பார்ப்பேன். பாதாம் முந்திரி உடம்பு ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான உணவுகள் எப்பவுமே எடுத்துகிட்டு இருப்பாப்புல. அப்படி ஒரு நல்ல நண்பர், நல்ல நடிகர் மெயினாக. அதுமாதிரி அவரோட நடித்த ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொமான்ஸ் ஹீரோயின் ரொம்ப நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ரொமான்ஸ் நல்லா வரும், அது உண்மை தானே. இனிமே நல்லா இருக்காங்க, அதனால நல்லா வந்திருக்கு, மகிழ்ச்சி. கூல் சுரேஷ் அவர்கள் எங்கே என்னாலும் பார்த்தாலும் நம்ம வந்து ஹாய் அப்படின்னு பேசுவோம். ஆனால் சேர்ந்து நடிக்கலை. சீக்கிரம் காமெடி படங்களில் இந்த படத்தில் கூட நடிக்க ஒன்றா சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இல்லை. கிங்காங் அண்ணன் உண்மையாக நான் இப்போ சமீபத்தில் கிங்காங் அண்ணனோட இது தன்னம்பிக்கையை பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணா இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்ததுன்னா நம்ம நினைச்ச இடத்த அடையலாங்கிறத கரெக்டாக பேசினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுண்ணா. இதே மாதிரி தான் சாலை கிராமத்தில் எல்லாருமே நம்ம நம்பிக்கையோட தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கோம். வந்த இந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அதே மாதிரி அண்ணா சீரியல் அண்ணா விஜய் சார், அவர் சீரியல்லேருந்து படத்துல இருந்து நான் ரொம்ப காலமாக பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஜீவா நண்பர் சம்பத் சவுந்தர் கூட இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கோம், சூப்பரான படம் வந்து அவர் வேற லெவலில் நான் வேற ரேஞ்சுக்கு போவாப்புல. வளன் சார் கூட எங்களை ஒர்க் பண்ண ஆசை. ஏன்னா நான் சினிமா சாலை கிராமத்தில் இருக்கிற மியூசிக் டைரக்டருக்கு மெயினாக வந்து இசையமைப்பாளருக்கு இந்த நாளில் வாழ்த்து சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இசையை பற்றி இப்போ அதிகமாக யாருமே மேடையில் பேசுறதில்ல, அதாவது பேசிட்டு போயிடுவோம். போன பிறகு யோசனை வருது, நம்ம இவங்களை பற்றி பேசாமல் விட்டுட்டோமே அப்படின்ட்டு. இசை வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு பெரிய உயிர்னு தான் சொல்லலாம். என்னன்னா ஒரு இசை வந்து நம்ம ஒரு நடிகர் வந்து நடிக்கும் போது இசையை சார்ந்து தான் நாங்கள் நடிப்போம். ஒரு ஃபீல்ஸ் சொல்லும்போது அதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி ஒரு உணர்வை வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறது அது. அதை வந்து முதல் முறையாக நீங்கள் மக்கள்கிட்ட காமிக்க போறீங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் மெயினாக வந்து ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் வந்து நண்பராக கிடைச்சவருக்கு படமுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இந்த படம் அவங்களுக்கு வந்து பெரிய லாபத்தை ஏற்படுத்தணும். அதுமாதிரி நண்பர் ஒளிப்பதிவாளர் அந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு காமெடி படமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். படமுக்கு இறைவன் அருளால் இந்த படம் பெரிய வெற்றியை கொடுக்கணும். நீங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நன்றி, தேங்க்யூ. இப்போ இங்கே வந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது சார் சொன்ன மாதிரி அவரோட நிறைய காலம் கனவு, ஸோ அந்த கனவுக்கு அது கனவோட ஒரு பார்ட்டாக முடிஞ்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் எனக்கு இந்த படத்துல என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா எனக்கு சாங்ஸ் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் கமிட் ஆகுறதுக்கு சாரை பார்க்கறதுக்காக வர்ற டைம்ல சாங் கேட்க வச்சாங்க. ஸோ அந்த சாங் கேட்டுட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஓகே நான் ஏதோ நல்ல விஷயம் பண்ண போறேன் அப்படி அவ்வளோ ஒரு பெருமையா ஃபீல் பண்ணியிருந்தது. ஸோ அந்த சாங் எல்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு ஆனால் என்னால் முழுசா பார்க்க முடியல. நான் வரும்போது கொஞ்சம் லேட் ஆனதுனால சாங் ஃபுல்லா பார்க்க முடியல. ஸோ பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு படத்தோட பார்ட்டாக முடிஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கூட ஆக்ட் பண்ண இனிகோ சார், தன்யா, சென்ராயன் சார் எல்லாருமே, நான் ஒவ்வொரு பர்சனோட பேர் எடுத்து சொல்லலை, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல மீன்ஸ் ஏதாவது ஒரு தப்பு பண்ற இல்லைன்னா இப்படி பண்ண அப்படி பண்ணணும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மென்டரா அவர் இருந்துச்சு. ஸோ பரமன் சார் அண்ட் ப்ரொடியூசர் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நானும் விஜய் சேதுபதி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனிகோ பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோ வேலை எங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினா கூட மீதி பேப்பர் எடுத்து போயிடுவாரு, அந்த மூட்லயே இருப்பாரு. ஸோ வெரி வெரி டெடிகேட்டட். இன்ன வரைக்கும் சினிமா மட்டுமே நேசிச்சுட்டு சினிமா மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு நான் பல வாட்டி அவர்கிட்ட நான் சொல்லுவேன், தலைவா நீங்க கண்டிப்பா ஜெயிப்பாரு, அதுல மாற்று கருத்து கிடையாது. எல்லாத்துக்குமே சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் ஜெயிச்சிடலாம், இல்ல மிடில் ஜெயிக்கலாம், இல்லாட்டி எண்டு விக்ரம் சார் மாதிரி ஒரு டைம்ல ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நண்பர் சூரி
கருடன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஜெயிச்ச மாதிரி இனிகோ பிரபாகர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவா கண்டிப்பா ஜெயிப்பார்ன்றதுல நம்பிக்கை எனக்கு பெரிதும் இருக்கிறது. அதுக்கு இந்த படத்துக்கு நீங்க பத்திரிகையாளர்கள் என் நண்பன் இனிகோவுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு உங்களுக்கு தாழ்மையா கேட்டுக்கிறேன். ஏன்னா சினிமா தவிர வேற எதுவுமே தெரியாதுங்க அவருக்கு. இன்னும் கல்யாணம் பண்ணல, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பொண்ணுங்க வர்றாங்க, எத்தனையோ பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி வர்றாங்க. எனக்கு தெரியும், பர்சனலா சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்க வராங்க. நீங்க ஏதாவது நம்ம முரளியை நம்ம வேண்டாம் நீங்க ஏதாவது சொல்லிட்டு வராதிங்க. பேசிட்டே இருக்கும்போது அது சோ அது சுந்தரபாண்டியில இருந்து இருக்கு. சுந்தரபாண்டியில இருந்து சாப்பிடுவாரு, அளவா சாப்பிடுவாரு, வயிற ஒரு டேப் வச்சு டெய்லி இன்ச்சு இன்ச்சா பார்த்துட்டே இருப்பாரு. கூடிடுச்சா, இங்க இங்க எவ்வளவு இருக்கு, அந்த அளவுக்கு வெரி டெடிகேட்டட். அண்ட் அதனாலதான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பா ஈஸியா அடைஞ்சிருவாரு. அண்ட் அகைன் இந்த படத்துல ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு விழா நாயகன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் ட்ரெய்லர் மியூசிக் பார்த்தேன். இந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆகும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். யார் மொசக்குட்டி அவருக்கு நான் பொன்னாட போத்துன்னு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்க ஜெய்மி படம் பார்த்துட்டு அவ்வளவு நான் ரசிச்சேன் அவங்களுடைய ஆக்டிங்க. ஸோ மணிமேகலை மேடம் என் கூட எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடைச்சாங்க. எனக்கு வேறும் கிளைகள் தான், எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது படத்தை சொன்னும்போது தான் எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஞாபகம் வருது இந்த இடத்துல. எனக்கும் விஜய் முரளி சாருக்கும் பயங்கர சண்டை. அவர் தான் ஃபர்ஸ்ட் பிஆர்ஓ அந்த படத்துல, நான் ஹீரோ, கவுண்டமணி என்ன ஒரு ஹீரோ. இந்த மாதிரி பெரிய கூட்டம் இருக்கு, விஜய் சேதுபதி இருக்காரு, சந்தானா இருக்கு, பெரிய கூட்டம், என் நண்பர்கள் கூட்டம் வந்துருச்சு. என்னை எப்போ கூப்பிடுவாங்க எப்போ கூப்பிடுவாங்க நான் பார்த்துட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் என்னையும் கூப்பிடல, ரித்திவிகாவும் கூப்பிடல. என் கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன பேச. ஏன்னா ஒரு ஹீரோவா நடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம். அப்படியே நடிச்சாச்சு. அந்த படத்தை வெளிப்பட ஆடியோ லான்ச் ஒவ்வொரு கட்டம் உயர்ந்து போகும்போது நம்ம எப்பயாவது இந்த மீடியா முன்னாடி தெரிஞ்சிட மாட்டோமா, நம்ம திறமையை ப்ரூவ் பண்ணிட மாட்டோமான்னு இருக்கும்போது அன்னைக்கு என்ன மேடையில கூப்பிடவே இல்லை. என் கண்ணுல இருந்து தண்ணியா வருது. என்ன பண்ண, நானே போய் சொல்ல முடியுமா, முடியாது. நேரம் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு அவர் மேல சரியான கோபம். அவர் பேரை கேட்டாலும் எனக்கு பயங்கரமா கோவம் வருது. எப்படி அவர் மிஸ் பண்ண, எப்படி மிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கூட சண்டை போடுறேன், ப்ரொடியூசர் கூட கேட்கிறேன். இல்லப்பா தெரியலப்பா அப்படின்னு அவங்க ஒரு கம்யூனிகேஷனே இல்லை. அப்போ அவர் மேல எனக்கு புரியாத கோவம் நிறைய இருந்துச்சு. அப்போ அடுத்து ஒரு 2-3 மாசம் கழிச்சு எப்பயாவது அவர் ஈவெண்ட்டுக்கு போனாலும் அவர் அங்க வந்து அப்படி போயிடுவேன் நான். அப்படி அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது எனக்கும் அவருக்கும் பரிச்சயம் இல்லாதனால, பேசாதனால அந்த கோவம் இருந்து. அவரு என் பேர் எழுதி கொடுத்துருக்காரு. அதை மிஸ் பண்ணது அன்னைக்கு ஈரோடு மகேஷ் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ தவறு வந்து ஈரோடு மகேஷ் பண்ணது. அதுக்காக நான் இவர் மேல கோச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வருத்தப்பட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன். அதை ரொம்ப பெருந்தன்மையா ஏற்றுக்கிட்டாரு. உண்மையிலே வந்து விஜய் முரளி என்ன அதுக்கப்புறம் எந்த மேடையா இருந்தாலும் அவர் யாரையுமே பாரபட்சம் பார்க்காம அந்த படத்துக்காகவும் அந்த படத்தோட கலைஞர்களுக்காகவும் கடைசி வரை நின்று அதை வந்து பிஆர் பண்றதுக்கான எல்லா வேலையும் செய்வாரு. இடையில வந்து ஏதாவது கிளம்சியானா கூட அதை ஈஸியா உடச்சு விட்டு டபுள் மீனிங் பேசி கொஞ்சம் கூட இது பண்ணாம குட்டி குட்டி கதைகள் பேசி, ஏன்னா அவருக்கு அவ்வளவு அனுபவம் இருக்கு, எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய விஜய் முரளி அண்ணா திடீர்னு எனக்கு ஞாபகம் வச்சு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இப்ப கூட தண்ணி கேட்டேன், கட்டிங்கான்னு கேட்கிறாரு. ஸோ எப்படியாவது இருக்கிற இடத்த ஒரு நல்லா ஹாப்பனிங்கா வச்சுக்கணும். அதன் மூலியமா இந்த படத்துக்கு விளம்பரம் கிடைக்கணுன்றது மட்டும்தான் அந்த அண்ணனோட எண்ணம். விஜய் முரளி அண்ணா லவ் யூ. என்னை இன்வைட் பண்ண என் நண்பனுக்கும் டைரக்டருக்கும் பெரிய நன்றி. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால நம்ம சொசைட்டிக்கு பிரயோஜனமா ஏதாவது நல்ல விஷயங்களை செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். படம் இந்த படம் அமைஞ்சதுக்கு முக்கியமா காரணமா நான் பாக்குறது வந்து ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு ஆள், ரொம்ப நேர்மையான எண்ணங்கள். அதாவது தன்னுக்குள்ளே நிறைய பேருக்கு தனக்குள்ளேயே முரணான எண்ணங்கள் இருக்கும். சில விஷயம் நம்புவாங்க, அதுக்கு நேர்மறையான எண்ணங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் இல்லாமல் தான் நம்புற விஷயத்த செய்யறது ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதில் குழப்பம் இல்லாமல் இருக்குது. அப்புறம் நேர்மையாக இருக்குது. இதுதான் அதுக்கு இந்த வாய்ப்பை நான் வாங்கி கொடுத்துச்சு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லாருமே நடிகர்கள் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஃபேமஸாக நடிகர்கள். அவங்களுக்கு மார்க்கெட் இருக்கு. அவங்க ஃபோட்டோ வந்து போஸ்டரில் இருந்துச்சுன்னா அந்த படத்தை தூக்கி நிறுத்தும். அவங்க எல்லாம் நண்பர்கள் அமைஞ்சு அவங்க இந்த படத்தில் நடித்தது வந்து நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். பரமனோட சேர்ந்து இந்த படம் நீங்கள் பண்ணதுனால தான் இந்த படம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஸோ மேலும் பரமன் வந்து நல்ல ஒரு பாதையில் போய் மேலும் நல்ல படங்கள் பண்ணி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் ஃபர்ஸ்ட் நான் பண்ணுறதுக்கு ஒரே காரணம், ஒரு நல்ல மனிதர் பரமன்.
அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த படம் நான் இமீடியட்டாக பண்ணுறேன்னு சொன்னேன். அவரை பற்றி அவர்கிட்ட பழகினவங்க சொல்கிறாங்க, நலன் சார் சொல்கிறாரு அவரோட எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி. என்கிட்ட இப்படி ஒரு படம் பண்ணுறேன், காமெடி படம், நீங்கள் பண்ணணும் பிரதர் அப்படின்னாரு. அவர் என்கிட்ட சொல்லியிருந்த கதை வேற ஒரு கதை தான் சொல்லி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அவரோட பழக்கம் எனக்கு கண்டிப்பாக அந்த படம் அவருக்காக பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உங்களுக்காக நான் பண்ணுறேன், ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண படம் தான் இது. நிச்சயமாக அவருக்கு இது ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும். அடுத்தது படத்தோட மியூசிக் டைரக்டர் இன்றைய நாயகன். இவர் இன்னும் நிறையா விழாக்களை காணணும். ஏன்னா ரெண்டு சாங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பர்சன். அவரே ரொம்ப இன்னும் கேரக்டர், ஆனால் சாங் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஒவ்வொருத்தராக சொல்லணும். கூல் சுரேஷ் பிரதர்லேருந்து சென்ட்ராயன் சார், என் கூட நடித்த ஹீரோயின் ரோஷ்மின், எல்லாருமே அவங்கள டெடிக்கேட்டட். என்ன நண்பர் அப்புக்குட்டி, ஏன்னா இங்கே வந்து நிறையா சொல்லணும், எல்லாம் சொல்லணுங்கிறது குழம்புது. அதான் இது ரோஷ்மினை பற்றி சொல்லணும்னா ரொம்ப டெடிக்கேஷன். அடுத்தது என்ன சார் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களும் ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என் நண்பர் இவர் சவுந்தர் சொன்னார், சவுந்தருக்கு நான் வந்து வாய்ப்பு இது பண்ணி கொடுத்தேன் அப்படிலாம் கிடையாது. என்கிட்ட கேட்குற டைரக்டர் நல்ல இன்வால்மெண்ட்டாக, நல்ல டெடிக்கேட்டாக, இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், அதுக்கு டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாரா உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் நான் இமீடியட்டாக சவுந்தரை சொல்லுவேன். அது ஏன்னா நான் சவுந்தர் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, அது அவரோட இன்வால்மெண்ட். இது நான் அவனை ரெக்கமெண்ட் பண்ணி வரதில்லை, அவரோட இன்வால்மெண்ட். ஆரம்ப ஃபர்ஸ்ட் படத்தில் அவரோட பதட்டங்கள் இருந்தார். இப்போல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. அதே போல் அவர் எனக்கு மேரேஜ் பண்ணாமல் அப்படிலாம் கிடையாது, சீக்கிரமாக மேரேஜ் பண்ணுவேன். அவர்கிட்ட சில பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணுறது தப்புன்னு சொல்லிவிடுவார். அது ஒரு பெரிய அதனால இதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த சீக்கிரட் நான் சொல்ல போகிறது கிடையாது. இல்லை ஜாலி சொல்கிறேன். அப்புக்குட்டி வந்து அழகர்சாமி குதிரையில் நானும் அப்புக்குட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஹோட்டலில் ஒரே ரூமில் தான் வேணும். நான் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, 24 hours முடிச்சுருந்தா பேசிகிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு நல்ல மனிதர். உண்மை சொல்ல போனால் அவர் நேஷனல் அவார்டு வாங்கினாலும் அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டாரோ அதை விட அதிகமாக நான் சந்தோஷப்பட்டேன். அப்புறம் சொல்ல போனால் படத்தில் வந்து சென்ட்ராயன் ரொம்ப முக்கியமான ரோல். அவர் நம்ம டைரக்டர் பரமன் சார் அவர் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்த் சார், உண்மையை சொல்லணும்னா எல்லாரோட ஃபுல்லாக காமெடி ஜேனலில் பண்ண படம். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். அந்த ப்ரொடியூசருக்கு நான் பெரிய வாழ்த்து சொல்கிறேன். ஒருத்தர் முகத்தை பார்க்காமே ஒருத்தருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல மனுஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். இந்த பிரதரை வந்து நான் நிறைய தொலைக்காட்சி தொடர்களில் பார்த்துருக்கேன். பர்மன் மடை திறந்தாச்சு. ஸோ இனி வந்து அணைக்கட்டு இல்லை, நிறைய படங்கள் பண்ணணும், நல்ல படங்களாக பண்ணணும். அண்ட் இவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த ப்ரொடியூசருக்கு முதல்க நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறைமுகமாக இருக்கிற அவர் வந்து பெரிய தயாரிப்பாளராக திகழணுங்கிறது என்னோட ஆசை, வாழ்த்தும் சரி. மற்றபடி நிறைய பேர் பேச காத்துட்டு இருக்காங்க. பிரபாகர், I really loved your performances. One of the best and underrated actors. தமிழ் சினிமாவுக்கு நிறைய கதாநாயகர்கள் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த வரிசையில் நீங்கள் எல்லாரும், ஜீவா, நீங்கள் எல்லாருமே வந்து வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. ஜின்னாவுக்கு நன்றி. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா திரையரங்களுக்கு ஆடியன்ஸ் வரணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்கு. நன்றி, வணக்கம். ஆல் தி வெரி பெஸ்ட் டீம் காக்கா. அவங்க படத்தோட பேரு. இந்த படத்தோட இயக்குனர் திரு பரமன் அவர்கள் என்கிட்ட வந்து இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குண்ணா, உங்கள் கதையை, உங்களோட கேரக்டரை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த கேரக்டர் நான் எழுதும் போதே டக்குன்னு எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ஸ்பெஷலாக எழுதியிருக்கேன் அப்படின்னா. அப்படி என்ன கேரக்டர் அப்படின்னா, ஒரு 45 வயசு ஆகும், கல்யாணம் ஆகாமல் காஜியில் சுற்றின்னு இருக்கிறான். 50 வயசு ஆண்டி கிடைச்சாலும் சரி, இல்லை 70 வயசு ஆவா கிடைச்சாலும் சரி, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 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 வெறியோட சுற்றுற ஒரு கேரக்டர் அப்படின்னா. அதாங்க அப்பா இதுதான் கிடைச்சிதாப்பா அப்படின்னா. இல்லைண்ணா உங்களோட இதுக்கு இது கரெக்டாக இருக்குண்ணா அப்படின்னாரு. நல்லா தான் இருந்துச்சு. இல்லைவா கேரக்டர் சொன்னேன், நல்லா இருந்துச்சு, நல்லா திருப்தியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஏதோ ஒரு புது டீமாக இருக்கு, எப்படி பயன்படுத்த போகிறாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு. ஏன்னா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் இருப்பாங்க, பெரிய நடிகை. நான் சும்மா பந்தாக்கு சொல்ல, இப்போ வெளியில் வந்து நின்னான்னா ரோட்டில் போகிற ஆடியன்ஸ்லாம் வந்து வண்டியை நிறுத்திட்டு வந்து ஃபோட்டோ கிட்ட அப்படின்னு வந்து எடுக்கிறாங்க. அப்போ நான் என்ன ஒரு எதுவும் சின்ன கேரக்டர் தான் கொடுத்துருவாரு அப்படின்னு. நல்ல ட்ரெய்லரில் வர அளவுக்கு, போஸ்டரில் வர அளவுக்கு கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி மிஸ்டர் பரமன் அவர்களே, மிக்க நன்றி. அதே மாதிரி பரமன் அவர்கள் வந்து ரொம்ப சினிமா மீது ரொம்ப மோகம் கொண்டவர், அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்போ சப்போஸ் நம்ம ஜாகுவார் தங்க மாதம் ஒரு 10 கோடியை பர்மனண்ட்டை கொடுத்து, எவ்வா நீ சினிமாவுக்கு வேணா வேறு எதனா வேலையை பார்ப்பானா போக மாட்டார்.
ஏன் போக மாட்டார் அப்படின்னாக்கா, சினிமா அவர் மீது வச்சிருக்க ஒரு நம்பிக்கை, ஒரு அசராத உழைப்பு, இதெல்லாம் நம்பி தான் இருக்கிறாரு. அதற்கு காரணம் என்னன்னாக்கா, அவரோட மனைவி தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன். இவர் வந்து கேமரா மட்டுமே தான் பார்த்துன்னு இருப்பாரு. அவங்களுக்கு பின்னாடி அவங்க மனைவி தான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாடு வந்துருச்சா, 5 மணிக்கு டிஃபன் வந்துருச்சா, இது எல்லாமே பார்த்து, அது மட்டும் இல்லை உங்களுக்கு கூகுள் பேல பணம் வந்துருச்சா அப்படின்னு ஃபோன் பண்ணி வேற கேட்பாங்க. ஆனால் பணம் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துருச்சா, ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் நான் ஏன்னா நிறைய இடத்துல அங்கெல்லாம் பணம் வராமலாம் இருக்கு சொல்ல வரேன். அதனால என்ன நடந்ததுன்னு சொல்லணும் இல்லையா. அதனால உண்மையிலேயே ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் வெற்றியில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு உதாரணம் நம்ம பரமன் அவர்களும் அவருடைய மனைவி அவர்கள் தான். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி படத்தோட தயாரிப்பாளர் சதீஷ் அவர்கள் வரலையா, அவரு வரல, வெளிநாட்டில் உள்ளவர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்னை வந்து சந்திச்சார். அதாவது ஒரு வீட்டில் வந்து 3 நாளாக தொடர்ந்து ஷூட்டிங் நடக்குது. 4வது நாள் நான் அந்த வீட்டுக்கு போகிறேன். அப்போ வந்து அந்த தயாரிப்பாளர், வாங்க நல்லா இருக்கீங்களா, நான் உங்களோட ரசிகன், எங்கள் நாட்டில் எல்லாருமே உங்கள் ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யாருக்கும் ஃபோன் அடித்து பேசினார். ஃபோன் பண்ணான்னு அவர் ஒரு 10 நிமிஷத்தில் அவரோட நண்பர் ஒருத்தர் வந்தார். உடனே அவர் வந்து, தலைவா நீங்களா, நான் உங்கள் மேலே ரொம்ப அனாதை பிரியர்கள், எங்கள் நாட்டில் எல்லாருமே நீங்கள் வந்து தெரிந்தது காரணம் வசனம் சொல்லும்போது நாங்கள் எல்லாரும் அப்படியே கத்துவோம், அந்த அளவுக்கு உங்கள் மேலே நாங்களாம் அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கிறோம் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், அப்பா 4 நாளாக இங்கே ஷூட்டிங் நடக்குது, ஏதா போய் ஷூட்டிங் இல்லை, அதாவது ப்ரொடியூசர் சொல்ல, நான் இவனை வந்து 3 நாளாக கூப்பிட்டேன், அவன் வரமாட்டேன்னுட்டான், நான் நீங்கள் வந்திருக்கீங்க, கூல் சுரேஷ் வந்திருக்காரு, தலைவா நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு நான் உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னாரு. இது சத்தியமா நான் வந்து ஒரு இதுக்காக சொல்லவில்ல, உண்மையிலேயே பிஆர்ஓ விஜயமுரளி சார் மேல சத்தியமா அது உண்மை நடந்தது. அப்புறம் ஏன்னா எதா இருந்தாலும் சும்மா பந்தாக்கு இருக்கக்கூடாது இல்ல, எதா இருந்தாலும் உண்மையை சொல்லணும். உடனே டக்குன்னு அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணாரு, என் தாயின் மீது ஆணை, டக்குன்னு அவரோட இதை எடுத்து கொடுத்தாருங்க, காதல மாட்டோம் அது பேர் என்ன, ப்ளூடூத், அதை எடுத்து கொடுத்தாரு. இருந்தாங்க இது வந்து என்னோட பரிசா வச்சிருக்கேன்னு. இது இயக்குனருக்கு கூட தெரியாது, அவர் எதுவும் சொன்னாரா நான் தெரியல. ஏன்னா சப்போஸ் இது இயக்குனர்கிட்ட நான் போய் சொல்லி நான் ஏதோ பிராக்கெட் போட்டு அந்த ப்ரொடியூசரை கூட்டு நான் ஏதோ படம் பண்ண போறேன்னு, ஏன்னா நிறைய சம்பவங்கள் அப்படி நடந்துட்டு இருக்கு, அப்படி எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்ட்டு அவர் டக்குன்னு அவர்கிட்ட உள்ளதை எடுத்து கொடுத்து, இந்தாங்க இது வந்து என்னுடைய பரிசு, நான் வாங்கவே மாட்டேன்னு, ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நமக்கு அந்த பந்தா காட்டுறதே பிடிக்காது, இதை வச்சுன்னு என்ன பண்ண போறேன். அப்புறம் வந்து இதை எடுத்து கொடுத்துருந்தாங்க, நீங்க வச்சுக்கங்க, இல்லை என்னோட ஞாபகத்தமா வச்சுக்கன்னு. சார் நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு வரல, இருந்தாலும் நீங்க வெளிநாட்டுல இருந்து நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா அது வந்து அந்த காலம் அவர் உதவி செய்யறது வந்து இந்த கைக்கு தெரியாம அந்த கை கொடுக்கணும் அப்படிலாம் இல்ல. 4 பேருக்கு பண்ற உதவி 4 லட்சம் பேருக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்மளும் அதே மாதிரி ஒரு உதவி பெறணும் அப்படின்னு தோணும். இது கூட நான் உதவியே இல்லை, அவர் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இப்ப போகும்போது கூட இது வந்து டைரக்டருக்கு நான் ஒரு பரிசு கொடுக்குதா நினைச்சு இதை வந்து டைரக்டர்கிட்ட கொடுத்துட்டு போறேன். சரிங்களா? அப்புறமா போன் பண்ணிலாம் கேட்காதீங்க, மறந்துட்டு நான் எடுத்து போனாலும் போயிடுவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த காக்கா படத்துல நடிச்சது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல இன்ட்ரோடக்ஷன்ல கூட நான் வந்து என்னன்னா, இது வடைய தூக்கும் காக்கா வடைய தூக்கத்தான் நைஸ் பண்ணுது ஐஸ் வைக்குது ஓடுங்க ஒடுங்கிறாங்க. என்னன்னா அந்த படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், அதுதான் இருக்கு. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா காமெடி ஜானிய மட்டும் வந்து என்னடா வாய் வளருது இருங்க சார், காமெடி படம் தாங்க இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி படம். ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து படம் எடுத்திருக்காங்க. நம்ம பரமன் சாருக்கு முக்கியமான ஒரு நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து தியேட்டர்ல போய் பாருங்க, எல்லாரும் வந்து சிரிச்சு ரொம்ப நாள் இருக்கும். ஏன்னா ரொம்ப இந்த கம்ப்யூட்டர் காலத்துல வந்து ரொம்ப ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் 2 நாளாவது இந்த படம் வந்து தியேட்டர்ல வந்து உட்காந்து நீங்க வந்து நம்மளோட காக்கா படத்தை வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மனசு விட்டு நீங்களும் வந்து சிரிப்பதற்கான ஒரு நேரம் கிடைக்கும், மகிழ்ச்சியாவும் இருப்பீங்க. எந்த ஒரு நோய் நொடி இல்லாமலும் இந்த படத்தை பார்த்துட்டு குணமடைகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல நான் நடிச்சது, ரொம்ப பெருமையா இருக்கு. முக்கியமா வந்து பரமன் சாருக்கு வந்து நான் வந்து ரொம்ப நன்றியை நான் வந்து தெரிவிச்சு கொள்றேன். நிறைய பாட்டெல்லாம் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கமெண்ட்டு நான் இதில் கூட டைரக்டர் சார் என்னை திட்டுற மாதிரியே வச்சுருக்காரு.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரசி நான் வந்து நான் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுல நான் வந்து சொல்லிக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வந்து பசிக்கும். ஏற்கனவே வந்து நிறைய ஓவர் டைம் ஆயிடுச்சு. அதனால வந்து நானும் வந்து ஷார்ட்டா வந்து முடிச்சுக்கலான் இருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல வந்து இந்த ஆடியோ லான்ச்ல வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கண்டிப்பா எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து படம் பாருங்க. காக்காங்கிறது வந்து வடைய தூக்கத்தான் நைஸ் பண்ணுது. அதுதாங்க. நீங்க வந்து படத்தை பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.